மரித்தவர்கள் மறுபடியும் வாழ்வுக்கு வராதது போல எரேமியா வாழ்ந்திருந்தாலும் வாழ முடியாத ஒரு நிலையில இருக்கிறார். எரேமியாவுக்கு 2 விஷயம் தேவைப்படுகிறது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கை ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ரகசியம் இது. விசுவாசிகளுக்கு சில நேரத்தில் வாழ இஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் சாகவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். கர்த்தர் ஒருபோதும் எந்த விசுவாசியும் தற்கொலை பண்ண வேண்டும் என்று விரும்புவது கிடையாது. தற்கொலைக்குள்ளாக நடத்துவது பிசாசு என்பதை விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழத்தக்காதான பலனும் வாழ்க்கைக்கு அர்த்தமும் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்தை அவர் மனதில் கொண்டு வந்த உடனே அவருடைய உள்ளத்திலே நம்பிக்கை உண்டாகிறது. நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிற இந்த வேதாமத்தின் கர்த்தர் என்ன செய்யறார்ன்றது மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதாமத்தின் கர்த்தர் யார்? ஒரு புதிய நாளை உருவாக்குகிறவர் அவர். பிரயாசம் உனக்கு நன்மையா விளங்க வேண்டும் என்றால் அதுக்கேற்ற கிருபையும் தயவையும் கர்த்தர் அருள் இருக்க வேண்டும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அந்த காலத்துல சொல்லி வெளிச்சத்தை ஏற்படுத்தி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினவர் வேதாமத்தின் கர்த்தர்.